ஹஸ்ரத் ஜாஃபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது சில மலக்குகள் அன்னாரிடம் வந்து தமக்கிடையே பேசிக்கொண்டனர். ஒருவர், அன்னார் உறங்குகிறார்கள் என்றார். மற்றவர், கண்கள் உறங்குகின்றன, ஆனால் உள்ளம் விழித்திருக்கின்றது என்றார். பிறகு தங்களுக்கிடையே பேசிக்கொண்டனர். ஒருவர், உங்களுடைய இந்த தோழருக்கு ஒரு உதாரணம் உண்டு என்றார். மற்றொருவர், அதை அவருக்கு சொல்லி காட்டுங்கள் என்றார். இன்னொருவர், அவரோ உறங்குகிறார், எதை கூறுவதால் என்ன பலன் என்றார். அவர்களில் ஒருவர், நிச்சயமாக கண்கள் உறங்குகின்றன, ஆனால் உள்ளமோ விழித்து கொண்டிருக்கிறது என்றார். பின்பு மலக்குகள் தமக்குள் ஒருவர் மற்றவரிடம், இவருக்கு உதாரணம், ஒரு மனிதர் வீட்டொன்று கட்டினார். அதில் விருந்துக்கு ஏற்பாடு செய்து மக்களை அழைக்க ஒருவரை அனுப்பி வைத்தார். எவர் அழைப்பாளரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டாரோ அவர் வீட்டிலும் நுழைவார், உணவும் அருந்துவார். அந்த அழைப்பாளரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர் வீட்டிலும் நுழைய மாட்டார், உணவும் உண்ண மாட்டார் என்று கூறினார். இதை கேட்ட மலக்குகள், விளக்கமாக தெளிவாக கூறுங்கள், அவர் விளங்கிக் கொள்ளட்டும் என்றன. அவரோ உறங்குகிறார், தெளிவாக கூறுவதால் என்ன பலன் என்று ஒரு மலக்கு சொன்னார். கண்கள் தான் உறங்குகின்றன, உள்ளம் இழுத்து கொண்டிருக்கிறது என்று மற்றவர் கூறினார். பிறகு வீடு என்பது சொர்க்கம், அதை அல்லாஹ் தஆலா படைத்து அதில் விதவிதமான பாக்கியங்களை வைத்து அங்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அந்த சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர் என்பது ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். ஆகவே அவர் சொர்க்கத்தில் நுழைந்து அங்குள்ள பாக்கியங்களை பெற்றுக்கொள்வார். எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார். எனவே சொர்க்கத்தின் பாக்கியங்களை இழந்து விடுவார். வழிபடுபவர்கள் வழிபடாதவர்கள் என இரு பிரிவினர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பிரித்தார்கள் என்று சொன்னார். இந்த ஹதீஸின் தெளிவுரை என்னவென்றால், நபிமார்களின் உறக்கம் ஏனைய மனிதர்களின் உறக்கத்தை விட்டும் வேறுபட்டிருப்பது அவர்களுக்கே உரிய சிறப்புத்தன்மையாகும். பொதுவாக மனிதர்களுக்கு உறக்க நிலையில் ஒன்றும் தெரியாது. ஆனால் நபிமார்களின் உறக்கம் இதற்கு முற்றிலும் மாறானது. தூக்கத்தில் உலகத்தில் நடப்பவைகளை நபிமார்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களுடைய தூக்கத்தின் தொடர்பு கண்களுடன் மட்டும்தான். கண்கள் மட்டுமே உறங்கும். அவர்களின் தூக்க நிலையிலும் உள்ளம் அல்லாஹ் தஆலாவின் சிந்தனையில் இருக்கும்.